ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. நம் மனதில் என்றென்றும் சுடரொளி வீசி நம்முள்ளே நிறைந்திருக்கும், நாம் அம்மா அம்மா என்று அழைக்கும் அருள் திரு பங்காரு அம்மாவை பற்றி நமது உள்ளம் உவக்க உவந்தளிக்கும் பங்காரம்மா குளோபல் யூடியூப் சேனல் நேரலையில் இணைந்திருக்கும் அனைவரையும் ஓம் சக்தி வணக்கத்துடன் வரவேற்கிறது. வருகிற மார்ச் மாதம் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் நாம் அனைவரும் அருள் திரு அம்மாவின் அவதார திருநாளை ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கொண்டாட இருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒளிபரப்பாகும் சிறப்பு நிகழ்ச்சி இது. பரம்பொருளானது அருள் திரு அம்மாவாய் அவதரித்து நம்மளுடைய வாழ்க்கை மேன்மையுறுவதற்காக நமக்கு பல வழிகளை காட்டியுள்ளாய். மந்திர வழிபாட்டின் மகிமை, அருள்வாக்கு கேட்கும் பேரு, பாத பூஜையின் மகத்துவம், இப்படி ஏராளம் ஏராளம். நாம் பாத பூஜை செய்யும் பொழுது நாம் அம்மாவுடன் உரையாடுகிறோம். நாம் அம்மாவிற்கு செல்ல பிள்ளைகளாய் உறவாடுகிறோம். பாத பூஜை தெய்வத்துக்கும் நமக்கும் இருக்கும் நெருக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. அம்மா உனது கால்பட்ட மண் கூட சக்தி கொண்டு நாம் அனைவரும் அங்கவலம் வரும் பொழுது நமது குறைகளை தீர்க்கின்றது. உனது மென்மலர் பாத கமலங்களை தொழுது நாம் பாத பூஜை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த பாத பூஜை, அம்மாவிற்கு செய்யக்கூடிய இந்த பாத பூஜையின் சிறப்பம்சங்களை பற்றியும் அனுபவங்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய வேள்வி குழு தலைவர் அம்மாவுடைய அருள் ஆணையின் வண்ணம் சக்கரங்களையும் யாக குண்டங்களையும் அமைக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபசர் சக்தி திரு ராஜேந்திரன் அவர்களும், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவர் சித்த வைத்தியர் டாக்டர் திருமதி அருள் சொரூபி அவர்களும், சென்னை உயர் நீதிமன்றத்தில் பிராக்டிசிங் அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய சக்தி திருமதி பாரதி அவர்களும், NIT காலேஜ் லெக்சரர் டாக்டர் அருண்குமார் அவர்களும், கலை கல்லூரியின் தமிழ் துறை பேராசிரியராக இருக்கும் சக்தி திருமதி இந்திரா காந்தி அவர்களும் இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக இருக்காங்க. முதல்ல நான் சக்தி திரு ராஜேந்திரன் அவர்களை உரையாடுவதற்காக அழைக்கிறேன். ஓம் சக்தி. சக்தி திரு ராஜேந்திரன் அவர்களே. ஓம் சக்தி. அருவுருவாய் இருக்கும் அருள் திரு அடிகளார் அவர்களை வணங்கி மற்றும் அவர் பணியிலே அவர் ஆணையிட்ட வண்ணம் செய்து கொண்டிருக்கும் அனைவரையும் வணங்கி மொழிகிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. பாத பூஜை என்ன, பாத பூஜையின் பலன்கள் என்ன அப்படிங்கிற, அதுக்கு முன்னால பாத பூஜைன்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பாத பூஜை, பாத வழிபாடு, பாத வணக்கம் அப்படிலாம் எல்லாம் சொல்லலாம் ஒவ்வொரு இதுல. அடுத்தது, அதனால இந்த இதை பாத பூஜைன்னு நம்ம சொல்லலைன்னு நினைக்க வேண்டாம். அது எப்படி வேணாலும் அந்தந்த இதுல மொழிகள்ல அவங்களுக்கு தமிழ்ல சொல்றவங்க பாத வணக்கங்குவாங்க, பாத வழிபாடுங்குவாங்க, பாத பூஜைன்னு நம்ம சொல்றோம். இப்ப வணங்குதல் வழிபடுதல் என்பது முதலிலே நம்மள்கிட்ட இருக்கிற அகங்காரம், அடுத்தது ஆணவம், துவேஷ பொறாமைகள் மற்றும் மனக்கசடுகளை அப்புறப்படுத்தி மனதை சுத்தப்படுத்தி உடலில் சமநிலைகளை ஏற்படுத்தும். இது கட்டாயம். இது எல்லாரும் நம்ம இது பண்றப்ப வணங்குதல் வழிபடுதல்ங்கிறது எல்லாத்துக்கும் ஜென்ரலா, பாதன்னு சொல்றதுக்கு முன்னால வழிபாட்டுனால என்ன நலன்கள் இருக்கு அப்படின்ட்டு. இதுல
நம்ம இதுல உடலில் சக்தி புள்ளிகள் இருக்கு, வர்மா பாயிண்ட்ஸ் சொல்லலாம், எனர்ஜி பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இதுல கைகள்ல உள்ளது எங்க, நாம் கைகளில உள்ளங்கையில இருக்கு, கால்கள்ல பாதங்கள்ல இருக்கு. கையோடு கை கலப்பது, ஷேக் ஹேண்ட் பண்றோம், ஒருத்தரை பார்த்து வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, வாரியோ அப்படின்லாம் சொல்றோம். அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே ஸ்ப்ரெட் பண்றோம், அதெல்லாம் உண்மை. அடுத்தது பாதங்களை தொட்டு ஆசி பெறுதல். மகான்கள், வயதானவர்கள் நம்மகிட்ட வீட்டுல இருக்க அம்மா அப்பா அவங்கள்ட்ட எல்லாம் பண்றப்போ அந்த லௌகீக ஆன்மீக வாழ்வின் ஆற்றல் சேமிப்பை பெற வழிவகை செய்யும். அந்த பெரியவங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அம்மா லௌகீக ஆன்மீக ஆற்றல் உள்ளவங்க, ஃபேமிலிலயும் இருந்தாங்க. அடுத்தது அவங்க ஆன்மீகத்திலயும் அவ்வளவு பெரிய மகான். அவங்க பாதத்தை நம்ம தொட்டு வணங்குறப்போ அந்த கிடைக்கிற அவங்ககிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி நம்மளுக்கு வரும். அதுதான் முக்கியமானது. இப்ப அது இருக்கா அப்படின்லாம் எல்லாம் கேக்குறீங்க, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை பத்தியே கவலைப்படாதீங்க. வெள்ளி பாதம் இங்க இருக்குல்ல, அந்த பாதத்துல நீங்க மலர் போட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. அவங்க அருவுருவ ஒளிப்பேராற்றலா இருக்கிறாங்கிறதுனால எல்லா இடத்துலயும் எனர்ஜி. நீங்க முந்தி அம்மா பேசல இப்ப நம்மகிட்ட அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க, பேசாட்டியும் பரவாயில்ல அம்மா பார்ப்பாங்க. சுத்தி இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை சுத்தி எங்கேயும். உங்க ஊர்ல இருந்து நீங்க போனாலும் கூட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒளிப்பேராற்றல் ஆயிட்டாங்க. அதனால நிறைய பேர் பாத பூஜை பண்ணலாம், சரியா இருக்குமா அப்படின்ட்டுலாம் கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எந்த நினைச்சுக்கிட்டு நீங்க செய்யறீங்களோ அதுக்கு பலன் கிடைக்கும் கட்டாயமாக. அதை நான் இந்த இதுல சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தலை குனிந்து உடல் வளைந்து இரு கைகளாலும் குருவைங்கிறது இறைவன், நம்ம அம்மா இதுல இறை பாதம் தொட்டு பாத வழிபாடு செய்கையில் நமது உடம்பில் ஏற்கனவே இருக்கும் ஸ்டாட்டிக் எனர்ஜி, அது இயல்பான ஆற்றல் மற்றும் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதை ஆற்றல் வளம். அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி டைனமிக் எனர்ஜியா மாறுது, பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியா மாறுது, இயக்க ஆற்றலாகவும் அது பெரிய சக்தி ஆற்றலாகவும் மாறுது. இது எல்லாத்துக்கும் நடக்கும். இந்த இதுல இதை நான் சயின்டிபிக்கா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாரும் உணர்ந்தது, மகான்கள் உணர்ந்தது, அதை தான் நான் சொல்றேன். இது நம்மளுடைய இருக்க ஆற்றலையும் நம்மள்கிட்ட இருக்க இயக்க ஆற்றலை மாற்றக்கூடியது, பெருசாக்கியம். அதனாலதான் பாத பூஜை பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப எனர்ஜி ஒரு மாதிரி எல்லாமே நம்மளுக்கு பார்த்தோன்னே ஒரு இது வந்தோடனே சுத்தமா இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். என்ன பண்ணணுங்கிறத ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதெல்லாம் இந்த உள்ள இருக்கிற பேராற்றலை அப்படியே உயர்த்தி இருக்கும். இதுல யோகாசனத்துல சூரிய நமஸ்காரம்னு ஒண்ணு இருக்கும், பாத ஹம்சாசனம், பாத ஹஸ்தாசனம். அந்த இது ஹஸ்தாசனம்ங்கிறது அதுல என்னன்னா அகபிரம்மத்தை நம்ம உள்ள இருக்கிறத காண தூண்டு அந்த சூரிய நமஸ்காரம் பண்றப்போ. இது பாசிபிளா அப்படிலாம் அதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். இன்னும் நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கவே வேண்டியதில்லை. நிறைய பேர் ப்ரூவ் பண்ணது உலகமே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த அகபிரம்மம் அப்படின்னு சொல்றது உள்ள இருக்கிறத நம்ம இது பண்ணணும், காண தூண்டணும். அடுத்தது அதுலயே இத ஒரு குருவின் பாத நமஸ்காரம் அதை பண்ணணும்னு வச்சுங்க. அக வர பிரம்மத்தை பூரணத்துவ முறையில் வழிகாட்டும், பூரணத்துவம் உணர உள்ள இருக்கிறது அகம் பிரம்ம, அந்த அகம் வர பிரம்மத்தை உணர அவன் குருனால அந்த இது எஃபெக்ட் நம்மளுக்கு வரும். இது எல்லா இடங்கள்லயும் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம உணர்ந்திருக்கோம். ஆனா அவ்வளவு நம்ம சென்சிட்டிவ் ஆயிட்டேன் அதை உணர்றதுக்கு. இதுதான் நம்ம பாத பூஜைங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதோட பின்னால இருக்க யூ கேன் சே டைனமிக்ஸ். இதுதான் இதுல வணங்குதல், அடுத்தது எழுந்து நிற்பது, பாதம் தொழுவது, சாஷ்டாங்கமா நமஸ்காரம். ஏன்னா 4 கோட்பாடுகள் இருக்கு, ஆச்சாரங்கள்னு சொல்லுவாங்க. இதுல உடலையும் மனதையும் ஒன்றாக இணைத்து சாந்தப்படுத்தி வீரியம் பெற செய்யும் முறையே பாதம் தொழுவது அல்லது பாத வழிபாடு, பாத பூஜை. இதுதான் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. உடலையும் மனதையும் ஒன்றாக இணைத்து சாந்தப்படுத்தி வீரியம் பெற செய்யும் முறையே பாதம் தொழுவது. இது குருவை பண்றதுனால வர நன்மைகள். இதை எல்லாருமே நம்ம அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறோம். அந்த பிசிக்ஸ் இதுதான்.
இது வந்து நம்ம எல்லாரும் உணர்ந்ததுனால நம்ம அப்படியே இது வந்து கிராமத்துல இருக்கிறவங்க இது கொஸ்டின் பண்றது இல்லை. நம்ம டவுன்ல இருக்கிறவங்க தான் நிறைய கொஸ்டின் இதுல இருந்தா நான் இப்ப அம்மா இல்லையா அம்மா சொல்லலையா அப்படிலாம் நம்ம கேட்போம். ஒரு கிராமத்துல இருந்து வர்ற ஒரு டிவோட்டி அப்படியே பிளைண்ட் ஃபாலோவர், அம்மா சொல்லி விழுனா விழுந்துரும் அந்த மாதிரி. அதனாலதான் அது முழு பலன் அவங்களுக்கு இருக்கு. இதுதான் பாத பூஜையோட பலன்கள். இதுக்கு மேல அவங்க அனுபவம் இருக்கு எல்லாத்துக்கும். பாத பூஜையில நாங்க சொன்னோம், அம்மா சொன்னாங்க இதை பாத பூஜை பண்ண இந்த இருக்கு. எத்தனை பேருக்கு பாத பூஜை தீர்த்தத்தை வீட்டுல கொண்டு போய் தெளிச்ச பிறகு அந்த வீட்டுல இருக்கிற நிறைய டிஸ்டர்பன்சஸ், அதுல எப்படி வேணாலும் இருக்கலாம், டிஸ்டர்பன்சஸ் த்ரூ ரிலேட்டிவ்ஸ், டிஸ்டர்பன்சஸ் த்ரூ அந்த பிளேஸ்ல இருக்கிற ஏதாவது பழைய துர்தேவதைகள் அதெல்லாம் இருக்கும், எல்லாம் அந்த தீர்த்தத்தை தெளிச்ச பிறகு போயிடும். இது உண்மை, எல்லாரும் அனுபவிச்சது. இந்த மாதிரிதான் அந்த பாத பூஜை தீர்த்தம் வந்து நான் சொன்னேன்ல, அந்த எல்லா எனர்ஜியும் சேர்ந்து வர்றதுனால கட்டாயமாக அது பலன் தரும்னு கூறி இது இப்போதைக்கு இந்த அளவுல நான் இதை நிறுத்திக்கிறேன். அடுத்தது மற்றவர்கள் பேசட்டும், பின்னால எதுவும் கேள்விகள் இருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. நீங்க நல்லா குருவிற்கு பாத பூஜை செய்யறதுனால வரும் நன்மைகளை வந்து நீங்க வந்து அழகா நல்லா தெளிவா, அதே மாதிரி சயின்டிபிக் அப்ரோச், சூரிய நமஸ்காரத்துல இருக்கக்கூடிய அஸ்தாசனம், இதோட முறைகள் எல்லாம் நீங்க நல்லா தெளிவுபடுத்தினீங்க சக்தி. நன்றி ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.